ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். உங்க ஜிபேல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு அமௌண்ட் கட் ஆயிட்டே இருக்குதா? அப்படின்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க ஜிபேல ஆட்டோ பே ஆப்ஷன், அதாவது ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை நீங்க ஆக்டிவேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட்கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஜிபே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உள்ள போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் ஆட்டோ ரினியூவல் ஆக்டிவேட் ஆகிருக்கோ அது எல்லாமே காட்டும். அதில் உங்களுக்கு எதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதும் கீழே உங்களுக்கு கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆட்டோ பேமெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.